Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபி வனிலா ஐஸ்கிரீம். வெறும் 3 பொருள் வச்சு இந்த ஐஸ்கிரீம் நம்ம எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். Just 15 minutesல ஐஸ்கிரீம் மேக்கர் எல்லாமே இந்த ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். நல்லா சில்கி ஸ்மூத்தா இருக்கும். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்கும். நல்லா சில்லுன்னு இருக்க விப்பிங் க்ரீமை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அப்படிங்கிறது 250 ml. இப்போ விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி நல்லா விப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லோ ஸ்பீட்ல இருந்து ஆரம்பிச்சு போக போக ஸ்பீட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஸ்பீட்ல வச்சு நல்லா விப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு சாஃப்ட் பீக் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் எகைன் நம்ம விப் பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு ஸ்டிஃபான பீக்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் இது நல்லா விப் பண்ணணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் 5 to 7 minutes இருக்கும். நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணுறப்போ அந்த டைமிங் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நீங்கள் விப் பண்ணுறப்போ பவுடர் சுகர் எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. வெறும் க்ரீமை மட்டும் பிளைனாக விப் பண்ணிக்கோங்க. இப்பயே பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். வீடியோவில் பாருங்கள். இப்போ 3 minutes ஆயிடுச்சு. ஒரு 50% கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி நம்ம ரீச் பண்ணிட்டோம். இன்னொரு 2 to 3 minutes நீங்கள் நல்லா விப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக கிடைக்கும் க்ரீம். பாட்டில்டு விப்பிங் க்ரீம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பவுடர் விப்பிங் க்ரீம் வந்து பேக்கெட்ஸில் விற்பாங்க. அதை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி இதில் மில்க் இல்லைனா வாட்டரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் விப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். விப்பிங் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி விப்பிங் க்ரீம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ தனியாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பீக்கு. மெஷின் கம்ப்ளீட்டாக ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். அப்படி நிற்கலன்னா இது வந்து சாஃப்டாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒன்று ஜஸ்ட் ஒரு 2 minutes நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக பீக் ரெடி ஆகிடும். இப்பயே பாருங்கள் அப்படியே திக்காக ஆரம்பிக்கணும். விப் பண்ணுறப்பே நமக்கு தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகுது. அவ்வளோதான். இப்போ நான் விப் பண்ணிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா ஸ்டிஃபான பீக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் ஐஸ்கிரீம் நல்லா உங்களுக்கு ரிச் க்ரீமியாக கிடைக்கும். இப்போ அடுத்த இதில் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் வந்து 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி. நான் இன்னைக்கு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் தான். அடுத்து வெனிலா எசன்ஸ் 1 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் தான் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் வனிலா எசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த விப்பிங் க்ரீமோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கண்டென்ஸ்ட் மில்க் ரெசிபிக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த டைமில் ஒன்ஸ் நீங்கள் ஸ்வீட்னஸ் செக் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா லூசன் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக இன்னும் ஜஸ்ட் ஒரு 60 seconds மட்டும் நீங்கள் நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு விப் பண்ணிக்கோங்க. அப்போ எகெயின் உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சர்விங் டிஷ்க்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே லூஸாக இருக்கிறப்பையும் நீங்கள் சர்விங் டிஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு அது க்ரீமியாக இருக்காது சாப்பிட்றப்போ. ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு 1 minute நீங்கள் விப் பண்ணிக்கோங்க. இப்போ விப் பண்ணியாச்சு. முதல்ல மாதிரி நல்லா ஸ்டிஃபாக கிடைச்சிருச்சு நமக்கு. இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம சர்விங் டிஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம விப் பண்ணி வச்சிருக்க விப்பிங் க்ரீமை இந்த சர்விங் டிஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்ககிட்ட கிளாஸ் வேறு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னர் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேட்சுலா வச்சு கம்ப்ளீட்டாக ஈவனாக பண்ணி விட்டுருங்க. நல்லா ஈவனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கூப் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை ஒரு கிளிங் ரேப் இல்லைன்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடுங்க. நான் எனக்கு யூஸ் பண்ணுறது கிளிங் ரேப் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அதை மூடி வச்சு நல்லா ஏர் டைட் மூடியாக இருந்துச்சுன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நான் ரேப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடுங்க. இல்லை நல்லா ஏர் டைட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்து இதை நல்லா டீப் ஃப்ரீசரில் ஒரு 6 hours மினிமம் 6 hours ஸ்டோர் பண்ணிடுங்க. எல்லாம் ஓவர் நைட் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள் நான் ஓவர் நைட் வச்சுட்டேன். இதனால இப்போ நல்லா ஃப்ரோசனாக இருக்குது. அடுத்து இந்த ரேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரேப் ஓப்பன் பண்ணுறப்பே தெரியும் நல்லா ஐஸ்கிரீம் ஹார்டாக இருக்கும்.
ரெடியாக இருக்குது. அடுத்து நான் ஸ்கூப்பை வச்சு நான் ஸ்கூப் பண்ணிடுறேன். நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணதுங்காட்டிக்கு நல்லா ஃப்ரோசனாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பர்ஃபெக்ட் ஐஸ்கிரீம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை நான் சர்வ் பண்ணிடுறேன். சம்மர் டைமில் நல்லா சில்லுன்னு ஆஃப்டர்நூன் நீங்கள் லஞ்சுக்கு அப்புறம் இந்த ரெசிபி சர்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்த்தோம். ஸோ ஃபைனலாக இந்த ஐஸ்கிரீமில் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லைனா சாக்லேட் சாஸ் இல்லைனா சாக்லேட் ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Shweta. See you guys in my next video.